அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன். ஆமாங்க, விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ரயில்வே, போஸ்டல், இப்படி எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் பொது அறிவு தகவலை தொகுத்து வழங்கி வரேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, போட்டி நிறைந்த உலகில் இன்றைய இளைஞர்கள் எளிதாக ஜெயிக்க வேண்டும். அதனால் என்னால் முடிந்த ஒரு சிறு முயற்சி தான் இந்த பதிவு. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிறந்த சாதனையாளர்கள், மறைந்த சாதனையாளர்கள், அவங்கள பற்றி இந்த தொகுப்பில் நான் தொடர்ந்து தொகுத்து வழங்கி வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கிய நிகழ்வுகள், பிறந்த மற்றும் சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, டிசம்பர் 2ஆம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படிங்கிற தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1859ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அமெரிக்காவில் மொத்தம் 50 மாகாணம் இருக்குது. நம்ம இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் 50 மாகாணம் இருக்குது. அதெல்லாம் ஒருங்கிணைத்து தான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க தேசிய கொடியில் 50 நட்சத்திரங்கள் அதில் இருக்குது. நீங்கள் தேசிய கொடி பார்க்கும்போது அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த 50 மாகாணத்தில் ஒரு மாகாணம் தான் வர்ஜீனியா. வர்ஜீனியா மாகாணத்தில் ஒரு முற்றுகை போராட்டம் நடக்குது. அந்த முற்றுகை போராட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா, அடிமை ஒழிப்பு செயல்பாட்டாளர், போராளி, சோசியல் எந்தூசியாஸ்டிக், சமூக ஆர்வலர். அவர் பேர் ஜான் ப்ரவுன். அவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்ட தினம் டிசம்பர் 2, 1859. அவர் இறந்த தினத்தை அவருக்கு கௌரவம் செய்கிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஃபார் அபோலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, சர்வதேச அடிமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1970ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் என்கின்ற அமைப்பு, யுனைடெட் ஸ்டேட்டில், அதாவது அமெரிக்காவில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியை உருவாக்குனாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி யுஏஇன்னா யுனைடெட் அரபு எமிரேட்டஸ், ஐக்கிய அரபு அமைப்பு, அந்த தினமானது உருவாக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு அபுதாபி, ஆஜ்மான், ஜார்ஜா, துபாய், குவான் போன்ற நாடுகள் ஒருங்கிணைந்த யுஏஇ அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. டிசம்பர் 2 யுஏஇ தினம் எது அப்படின்னு கேட்பாங்க. அது டிசம்பர் 2 என்பது சரியான பதில். அடுத்ததாக பார்த்தோம்னா 1976ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி பிடல் ஹாஸ்ட்ரோ கியூபா நாட்டின் அரசு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். பிடல் ஹாஸ்ட்ரோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது மாவீரர் சேகுவேராவுடைய நண்பர். கியூபா நாட்டில் புல்ஜென்சியோ பேடிஸ்டா என்கின்ற அரசன், அவர் அரசை வீழ்த்தி பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் அந்த கியூபா நாட்டின் அரசு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தினம் இன்று. அவர் தொடர்ந்து 49 ஆண்டுகள் கியூபாவை ஆட்சி செய்தார். 2008 பிப்ரவரி 24 வரை உலகின் அதிக ஆண்டுகள் ஒரு நாட்டின் ஆட்சியாளராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆன்சர் பிடல் ஹாஸ்ட்ரோ என்பது தான் சரி. அடுத்ததாக பார்த்தோம்னா 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி யூட்டோ யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் துவங்கப்பட்டது. அமெரிக்காவில் யூட்டோ அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உலகின் முதல் செயற்கை இதயம், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், அங்கே தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தி அதை சோதனை முயற்சியில் வெற்றி கண்டாங்க.
உலகின் முதல் செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட தினம் இன்று 1982 டிசம்பர் 2. அது எங்கன்னா யூஎஸ்ஏல, அமெரிக்காவில் யூட்டோ யூனிவர்சிட்டியில் அது நடந்தது அந்த சாதனை. அடுத்ததாக பார்த்தோம்னா 1988ஆம் ஆண்டு பாகிஸ்தான் முதல் பெண் பிரதமர் என்கின்ற சாதனையை பெனசீர் பூட்டோ அவர்கள் அந்த சாதனை நிகழ்ந்த தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 2006 டிசம்பர் 2ஆம் தேதி பரிதிமார் கலைஞர், அதாவது அவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி, தமிழ் மீது கொண்ட அதீத காதல் காரணமாக தன்னுடைய பெயரை தூய தமிழில் அதாவது பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டவர். மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர், தனித்தமிழ் இயக்கத்தின் ஒரு முக்கிய நபராக கருதப்படுகிறார். அவருடைய நூல்கள் மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட தினம் இன்று. அடுத்ததாக டிசம்பர் 2ஆம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல 1880ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி சுதி மோகன் சென் அவர்கள் பிறந்தார். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் இந்திய தேசத்தின் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவர்களுடைய தாத்தா தான் இவர். சுதி மோகன் சென் அவர்கள் பிறந்த தினம். அமர்த்தியா சென் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார அறிஞர். அவர் 1998 நோபல், அதாவது நோபல் பரிசு பொருளாதாரத்திற்காக பெற்றார். 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார். இந்த அமர்த்தியா சென் அப்படிங்கிற பேர் வச்சதே யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த பேரை வச்சார் அவருக்கு. இப்போ உயிரோடு இருக்கும்போதே மேக்சிமம் பாரத ரத்னா பார்த்தோம்னா அதிகமாக இறந்த பிறகு தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போதே பாரத ரத்னா விருது பெற்ற நபர்களில் இவரும் ஒருத்தர். இன்னொருத்தர் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள், ஏவுகணையின் நாயகன், அவரும் வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது இந்த இவர் சுதி மோகன் சென் அவர்கள் சாந்தி நிகேதன் அந்த பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்தவர். இந்து சமயத்தை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து பல நூல்களை வெளியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி ஜார்ஜ் ரிச்சர்ட் மினாண்ட் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் பிறந்தார். இவர் யார் அப்படின்னா, அனிமியா, அதாவது இரத்த சோகை நோய்க்கு மருந்தை கண்டுபிடிச்சார். அந்த ஈரல் இரத்த சோகைக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதற்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 1934ஆம் ஆண்டு பெற்றார். இவர் கூட ஜார்ஜ் விபில் அப்படிங்கிற ஒரு அறிஞரும் வில்லியம் ஹர்பி அப்படிங்கிற அறிஞரும் 3 பேரும் சேர்ந்து மருத்துவத்திற்கு நோபல் பரிசு பெற்றாங்க. ஜார்ஜ் ரிச்சர்ட் மினாண்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 1912ஆம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளர் நாகி அவர்கள் பிறந்தாங்க. இவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். வெங்காய வியாபாரியாக தனது வாழ்க்கையை துவங்கினார். ஒரு தொழிலதிபராக, சினிமா தயாரிப்பாளராக, பத்திரிகையாளராக, இப்படி பல முகங்களில் மிகச் சிறப்பாக செயல்பட்டவர். சமூக சேவகர். இவர் தோற்றுவித்த ஸ்டூடியோ வாகினி விஜயா ஸ்டூடியோ தெற்கு ஆசியாவில், அதாவது சவுத்து ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோவில் நிறைய படங்கள் எடுத்தாங்க. பாதாள பைரவி, மிஸ்ஸியம்மா, எங்கள் வீட்டு பிள்ளை, இப்படி பல திரைப்படங்கள் எடுத்தாங்க. கலைமாமணி விருது இவர் நாகி அவர்களுக்கு கலைமாமணி விருது 1972ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தாதா சாஹேப் பால்கே விருது 1981ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் கேரி பெக்கர் அவர்கள் பிறந்தார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 2 இமெயில் கண்டுபிடிச்ச நமது தமிழர், அதாவது தமிழை பூர்வீகமாக கொண்ட தமிழர், அவர் பேர் சிவா ஐயாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று டிசம்பர் 2, 1963. இமெயிலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா நம்ம தமிழர் என்ற பெருமை நமக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா 1963ஆம் ஆண்டு நடிகர் நெப்போலியன் அவர்கள் பிறந்தாங்க. இவருடைய இயற்பெயர் குமரேசன் துரைசாமி. புதுநெல்லு புதுநாத்து என்கின்ற திரைப்படத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இவரை அறிமுகப்படுத்தினார். நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சீவலம்பேரி பாண்டி போன்ற படங்களெல்லாம் ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படம். கத்தி எடுத்தால் கத்தியால் தான் சாவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கான்செப்டு
பிரதாப் போத்தன் அவர்கள் அந்த படத்தில் வச்சிருப்பாரு. அடுத்ததாக டிசம்பர் 2ஆம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மதுரையில் 4வது தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த தமிழ் அறிஞர் பாண்டித்துரை அவர்கள். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்க தலைவராகவும் முதல் தலைவர் அவர் தான். அவர் மறைந்த தினம் டிசம்பர் 2, 1911. அவர் மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர். செந்தமிழ் என்கின்ற மாத இதழை நடத்தினார். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், தென்னாட்டு திலகர், இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான வ.உ.சி. ஐயா அவர்கள் கப்பல் வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உதவி செய்த ஒரு வள்ளல் தான் பாண்டித்துரை ஐயா அவர்கள். அவர் மறைந்த தினம் இன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 1993ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி மிகச்சிறந்த ஒரு நாடக கலைஞர், பாடகர் கே.பி. சுந்தராம்பாள் அம்மையாருடைய கணவர் எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள் மறைந்தாங்க. இவருடைய இயற்பெயர் ராமகிருஷ்ணன். நாடகத்தின் மீது உள்ள காதலின் காரணமாக தன்னுடைய பெயரை எஸ்.ஜி. கிட்டப்பா என்று மாற்றிக்கொண்டார். எஸ்.ஜி. கிட்டப்பானா செங்கோட்டை கங்காதரன் கிட்டப்பா. அவர் கே.பி. சுந்தராம்பாள் அம்மையாரை 1927ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார். இவருடைய இறப்புக்கு காரணம் என்னன்னு நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஓய்வில்லாத ஒரு உழைப்பு. தொடர்ந்து நாடகம் அவர் பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கி சினிமா இருக்கிற மாதிரி அன்றைய காலகட்ட மக்களுக்கு பொழுதுபோக்கே நாடகம் தான். அதனால் தொடர்ந்து மதுரை, திருச்சி, சேலம், திண்டுக்கல், கன்னியாகுமரி இப்படின்னு தொடர்ந்து இடைவிடாத ஓயாத உழைப்பு காரணமாக 1933ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி திருவாரூரில் நடைபெற்ற ஒரு நாடகத்தில் மேடையிலேயே மயங்கி சரிந்து விழுந்து அந்த மேடையிலேயே மரணத்தை தழுவினார். அவருடைய இறப்புக்கு காரணம் ஓய்வில்லாத உழைப்பு தான் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவர் இறக்கும்போது அவருக்கு வெறும் 28 வயசு தான். மிக இளம் வயதிலேயே அகால மரணம் அடைந்தார். அதனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு மனிதனுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் என்கின்ற பாடத்தை எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சிறப்பு நாள்கள் என்னென்னு பார்க்கும்போது டிசம்பர் 2ஆம் தேதி என்னென்ன நாள்னா, நான் ஏற்கனவே இந்த பதிவில் முதல்ல சொன்னேன். 1859ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு போராளி, சமூக ஆர்வலர், சோசியல் எந்தூசியாஸ்டிக், அவர் ஜான் ப்ரவுன் அவர் தூக்கில் இடப்பட்ட தினம். அதன் நினைவாக அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவருடைய இறந்த நாள் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியை அடிமை ஒழிப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் எதுக்காகனா, போபாலில், மத்திய பிரதேசத்தில் போபாலில் மித்தைல் ஐசோசைனைடு என்கின்ற விஷவாயு பரவி யூனியன் கார்பைடு அந்த கம்பெனியில் அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் மரணத்தை தழுவினாங்க. அதனால் இந்த மாசால் ஏற்பட்ட இந்த விபத்தை தடுக்கிற நோக்கத்தில் உலகத்தில் மாசால் எந்த பிரச்சனையும் வேறு இறப்பு ஏற்படக்கூடாது, குறிப்பாக இந்தியாவில் உருவாகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி இந்த போபால் விஷவாயு அந்த நினைவுபடுத்தும் வகையில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது டிசம்பர் 2ஆம் தேதி அபுதாபி, அஜ்மான், புஜாரா, ஷார்ஜா, துபாய், குமைன் போன்ற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அந்த UAE அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட தினம். அதனால் டிசம்பர் 2ஆம் தேதி ஐக்கிய அரபு அமெரிக்க தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஆண்டும். இன்றைய பயனுள்ள பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே என்னுடைய தொலைநோக்கு பார்வை. இன்றைய பயனுள்ள பதிவு உங்களுக்கு மிகவும் பயன்படும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறுதியாக என்னுடைய தகவலை 4 பேர்த்துக்கு அனுப்புங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அறியாமை இருள் நம்ம சமூகத்தை அப்படி கவ்விக்கிட்டு இருக்குது. அறியாமை இருளை அகற்ற வேண்டும், அறிவு புரட்சியை உண்டாக்க வேண்டும்
அதனால் இந்த தகவலை 4 பேருக்கு பயன்படுற மாதிரி பகிருங்க. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரே ஒரு கருத்து இறுதியாக சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என்ன கருத்து அப்படின்னா, சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற எம்ஜிஆர் திரைப்படத்தில் முன்னாள் அரசவை கவிஞர் புலமைப்பித்தன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம் அப்படிங்கிற பாட்டு பல்லவி. அந்த பாட்டில் எல்லா வரிகளுமே அருமையாக இருக்கும். இடையில் ஒரு சரணம் எனக்கு ரொம்ப பிடித்த சரணம் என்னன்னா, உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள், வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் சொல்ல வேண்டும், சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும். இந்த பாட்டில் வர மாதிரி உலகமே எதிர்த்தாலும் என்னுடைய கருத்தை முன்வைப்பதற்கு காரணம் என்னென்னா, நம்ம சமூகம் மேம்பட வேண்டும் என்பது தான். அதனால் சமூக மேன்மைக்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை. நன்றி, வணக்கம்.